தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஏசாயா எழுதின புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் உரிமை பாராட்டி இஸ்ரவேலை வேர்பிரித்து ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனம் என்னுடைய ஜனம், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். இவர்கள் நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இவர்கள் என்ன செய்வாங்களாம்? என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். எதற்கு கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தாரு? ஏன் அவர் ரத்தத்தை சிந்தி வழக்கிரயமாய் உங்கள் ஆத்துமாக்களை மீட்டு கொள்ள வேண்டும்? ஏன் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு மனுக்குல அவதாரமாக, ஏழை கோலமாக, தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினவராக ஆண்டவர் சிலுவையில முடிவு பரியந்தம் ஏன் தன்னை தாழ்த்த வேண்டும்? இந்த ஜனம் என்னை துதிக்கும், இந்த ஜனம் என்னை ஆராதிக்கும், இந்த ஜனம் என்னை மகிமைப்படுத்தும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேறு பிரித்தார். எனக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கவனித்து பாருங்க. கர்த்தர் உண்டாக்கின ஒரு கூட்டம். ஆமென். அந்த ஜனம் தேவனை மறந்தார்கள், இஷ்டம் போல இருந்தாங்க, தேவனை துதிக்கல, தேவனை ஆராதிக்கல, தேவனை மகிமைப்படுத்தல. அப்போ ஆண்டவர் தாம் உண்டாக்கின ஜனத்திற்காக மனஸ்தாபப்பட்டார். நான் ஏன் இந்த ஜனத்தை உண்டாக்கினேன்? அவ்வளவு இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த அந்த நாட்களில் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. ஒரு மனுஷன், நோவா கர்த்தரை தெரிந்து கொண்டான், நோவா கர்த்தரை துதித்தான், நோவா கர்த்தருக்கு நீதிமானா, சன்மார்க்கனா, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். அவனை சுத்தி பல அக்கிரமமான காரியம், பாவமான காரியம், ஜனங்கள் இஷ்டம் போல நடக்கிறாங்க, புசித்து குடித்து, ஆமென், பெண் கொடுத்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஆனா ஒருத்தன் கர்த்தரை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, என்னை துதிக்கும்படியான ஒரு பரிசுத்த சந்ததியை நான் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நோவாவு மேலே கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. இப்படியே பார்த்தீங்கன்னா, நோவாவிலிருந்து ஆபிரகாம், ஆபிரகாம்லேருந்து யாக்கோபு, யாக்கோபுலேருந்து ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு, ஈசாக்குலேருந்து யாக்கோபு, இப்படியே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சந்ததி சந்ததியாய் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? ஒரு இஸ்ரவேல் தேசமாய் கர்த்தர் அவளை மாற்றி, ஆமென், ஒரு ஒரு குடும்பமாக, ஒரு தேசமாக அவர்களை மாற்றி தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்க தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் அவரை இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஆனால் தாம் உண்டாக்கின இந்த பூமியில அவரை ஆராதிக்க ஒரு ஜனம், ஒரு கூட்டம் ஜனம் அவருக்கு வேணும் என்று தான் ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீங்களா? ஆமென். தேவனை துதிக்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா? நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் ரொம்ப உரிமை பாராட்டி சொல்றார், இது ஏன் ஜனம், ஏன் பிள்ளைங்க என்னை துதிப்பார்கள், என்னை கனம் பண்ணுவாங்க, என்னை மகிமைப்படுத்துவாங்க. அதற்கு தான் அவளை நான் தெரிந்து கொண்டேன்னா, ஆண்டவர் இவர்களை குறித்து என்ன பாரத்தோடு சொல்றார்? கீழே வசனத்தை வாசிங்க. வசனம் ரொம்ப அழகா சொல்றது. ஆண்டவர் திரும்ப அங்க சொல்றாரு, நீ விசேஷமான நோக்கத்திற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனாலும் நீ என்னை என்ன பண்ணல? நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனா. நிறைய நேரம் கர்த்தரை துதிக்க உங்களை என்ன தெரிந்து கொண்டா, உங்களால் என்னால் துதிக்க முடியல. துதி வரமாட்டுது, ஸ்தோத்திரம் வரமாட்டுது. ஆமென். ஆண்டவருக்கு நன்றின்னு வரவே நன்மை மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி நன்மை பெற்றவங்க யாரும். வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்க அணிந்திருந்த ஆடைகள்,
செருப்பு முதற்கொண்டு பழைமையாய் போகவே இல்லையா. அவங்க வளர வளர செருப்பும் வளர்ந்தது, ஆடையும் நல்லது. கர்த்தர் வனாந்தரத்தில் பரலோகத்தின் மன்னாவினால் அவளை போஷித்தார். காலையில் எழுந்த உடனே டிஃபன் வீட்டில் செய்யணும்னு அவசியம் இல்லை. கதவை திறந்த உடனே வீட்டு வாசல்லையே மன்னா இருக்கும். ஹல்லேலூயா, எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் எவ்வளவு அவளை போஷித்தாலும் மனம் சலித்து போனாங்க. ஆண்டவரை நன்றின்னு சொல்ல முடியல. இன்னைக்கு எத்தனை ஆபத்துகள், எதிரிகள் அவர்கள் கரங்களிலிருந்து கர்த்தர் அவங்கள யுத்தம் செய்து அவளை விடுதலையாக்கினாலும் அந்த நேரம் வரைக்கும் தான், அந்த நிமிடம் வரைக்கும் தான். அதற்கு பிறகு தேவனை மறந்தார்கள். ஆமென். தேவனை ஏன் ஆண்டவர் அவரை துதிக்கும்படி கேட்கிறாரு? ஏன் அவர் கேட்கிறாருன்னா, அவர் ஒருத்தர் தான் துதிக்கு பாத்திரர், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவர் கட்டளையாய் கொடுக்கும் போதே சொன்னார், முதல் கட்டளையே என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். ஆமென். என் மகிமையை வேறு ஒன்றுக்கும் நான் கூட. கர்த்தர் அதுல காம்ப்ரமைஸ் ஆவே மாட்டாரு. நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய துதிய வேற எந்த காரியத்திற்கு கொடுத்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். தேவன் அதுல எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. உங்களை என்னை ரட்சித்தது எதற்கு தெரியுமா? ஆண்டவர் வேறு பிரித்தது எதற்கு தெரியுமா? நீ துதிக்க வேண்டும் என்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இந்த மாதம் துதியின் மாதம். உன் சத்தம் தேவனை துதிக்கணும். உன் சத்தத்தை உயர்த்தி தேவனை நீ மகிமைப்படுத்தணும். கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 6 மாதம் நடத்தினாரே, எவ்வளவு நன்றி உள்ளவளா இருக்கிறோம். உன் உள்ளம் நன்றி நான் நிறைந்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்ல முடிகிறதா? அல்லேலூயா. செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இனியும் செய்ய போகிற காரியங்களுக்காக ஆண்டவரை துதியுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. துதிப்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்ன வேர்பிரித்தார். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம கவலையே பெருசா இருக்குது. ஆமென். கைத்தாளத்தோடு துதியுங்கள். இசைகளோடு கர்த்தரை துதியுங்க. மத்தளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நடனமாடி கர்த்தரை துதியுங்கள். அந்நிய பாஷைகளோடு கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். எவ்வளவு இருக்கு துதிக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதியுங்கள். ஆனா நம்ம தான் என்ன பண்றது இல்லை. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க துதிங்கன்னா துதி வர மாட்டேது ஆராதனையில். ஆமென். யாராவது ஜெனரேட்டர் மாதிரி அடிக்கடி என்ன பண்ணும், இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அங்கே வருது, ஏதாவது வருது. ஆமென். இல்லைன்னா அப்படியே போயிடுது, புஷ்ஷுன்னு காற்று பலூனில் போன மாதிரி. பலூனில் காற்று போன மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஆவியில் பலன் இல்லாமல் அப்படியே அமைதியாக சோர்ந்து போய்விடுகிறார்கள். இதை ஏசாயா 42 அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்றார், வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை நான் விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆண்டவர் சொல்லிட்டாரா? நான் கர்த்தர், இது என் நாமம். ஆமென். என் மகிமைய, என் துதிய வேற ஒன்றுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, துதிய விக்கிரகங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமென். விக்கிரகங்களுக்கு கொடுத்தாங்க. மோசே தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு 10 கட்டளை வாங்கி கொண்டு இன்றைக்கு சீனாய் மலையில் அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக கூடி விக்கிரகத்தை உண்டாக்கி இதுதான் எங்களை கொண்டு வந்ததுன்னு சொல்லி அதற்கு ஆடல் பாடல் என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கொண்டாட்டம் பண்ணினாங்க. கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டார். ஆமென். அதனால தான் மோசே கோபப்பட்டாரு. அல்லேலூயா. வாங்கிட்டு வந்த அந்த 10 கட்டளை என்ன பண்ணாரு, சும்மா உடைக்கிறதுக்கு முன்னாடி 2 குரூப்பாக பரிசுத்தமாக தேவனை துதிக்கும்படி யாரெல்லாம் இந்த பக்கம் வரீங்களோ என் பக்கம் வரீங்களோ எல்லாரையும் வாங்கினார். அதில் வந்ததெல்லாம் தப்பிச்சது. ஆமென். வராமல் நின்றது அத்தனை பேரும் என்ன ஆடுது, ஆண்டவர் உடைத்து போட்ட அந்த 10 கட்டளை பூமி பிளந்து அங்கேயே என்ன பண்ணாங்க. ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க.
தேவன் விக்கிரகங்களுக்கு கொடுக்கிற துதியில எரிச்சல் உள்ளவராயிருக்கிறார். யாருக்கும், எந்த விக்கிரகங்களுக்கும், எந்த மனிதனுக்கும் நாம் துதிய கனத்தை நாம் கொடுக்க, தேவனுக்கு ஒருத்தருக்கு தான் நாம் கனம் கொடுக்கணும், மகிமை கொடுக்கணும். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம், என் பிள்ளை என்னை துதிக்கும், என் பிள்ளை என்னை நன்றி சொல்லும், என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்துவீங்களா? இந்த மாதம் மகிமைப்படுத்தி பாருங்க. இந்த மாதம் கர்த்தரை துதித்து பாருங்க. யோபு ஒருத்தன் தான் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு கொடுத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம், எடுத்ததற்காகவும் வருமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம்னா என்ன தெரியுமா? நன்றின்னு சொல்றான். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நீர் எடுத்துக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல முடியுமா? வரமாட்டுது, வராது. ஆமென். ஆசீர்வாதம் வந்தா நன்றிப்பா நன்றிப்பான்னு சொல்றோம், உயர்வு வந்தா நன்றி. ஆனா அதே தாழ்வு வந்தா யாரும் நன்றி சொல்லவே, சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா நன்றி சொல்றோமா? பலவீனம் வந்தா, ஆமென். பவுல் சொல்லுகிறேன், என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்றேன்? மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்? என் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதில்லை, நன்றி சொல்லுவது இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்றி இல்லாம இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு என்ன பண்றாராம்? கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தீமையிலிருந்து நம்ம என்ன பண்றாரு? விளக்குகிறாரே. அவரை எவ்வளவு நாம் நன்றி சொல்லுகிறோம். உன் போக்கிலும் உன் வரத்திலும் உன்னை துணையாய் இருந்து உன்னை பாதுகாக்கிறாரு, உனக்கு பலன் தருகிறாரு, உனக்கு ஞானம் தருகிறாரு. உன் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ நின்று நடத்துவதற்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துறாரு. ஆண்டவர் எத்தனை முறை நாம் நன்றி சொல்லுகிறோம். உனக்கு எவ்வளவு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபை உணர்ந்து நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆமென். யோபு தன் மனைவி பார்த்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதோ? தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை. எனக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவனை எனக்கு நன்றி சொல்லுகிற இருதயமுடையவனாய் யோபு இருந்தான். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். யோபு நன்றி உள்ளவனாய் கர்த்தரை எப்பொழுதும் என்ன பண்ணினா, நீங்களும் நானும் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் துதிக்கும்படியாக வேர் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், நாம் துதிக்கும்படி வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்கணும். தாவீதை ஏன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவன் எப்பொழுதும் துதிக்கிறவனா இருந்தான், எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிறவனா இருந்தான். 34ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? அடுத்து வாசிங்க. அவ துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவர் ரொம்ப அழகா சொல்றாருல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவ துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். இருக்குதா? கர்த்தரை துதிக்கிற துதி உங்க நாவில, உங்க இருதயத்துல இருக்குதா? பிரயாணங்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு கூட வாரும், எனக்கு துணையாயிரும், ஆண்டவரே என்னை நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவையை சந்திக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல முடியுதா? அல்லேலூயா. பஸ்ஸில் பிரயாணம் பண்ண, ஆட்டோவில் சரி, அல்லது நீங்கள் எதில் போனாலும் எத்தனை பேர் கர்த்தரை பாடி துதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நன்றி சொல்லுகிறீர்கள்? ஆமென். மறந்துடாதீங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது எதற்குன்னா, நீங்களும் நானும் துதி ஏறெடுக்க வேண்டும். இந்த ஜனம் எதற்கென்று ஏற்படுத்தினேன்? என் துதியை சொல்லி வருவார்கள். எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை எல்லா சூழ்நிலை கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்னும் வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். 147ஆம் சங்கீதம், வேகமாய் கடந்து போ. 147ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை
துதி. சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றார், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் அதை உன்னை தெரிந்து கொண்டார், விசேஷமா உன்னை வேறுபரித்திருக்கிறார். நீ தேவனுடைய நகரம். ஆமென். தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பட்டணம். அல்லேலூயா. எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி சொல்லு. இன்னும் சீயோனே நீ கர்த்தரை துதி. ஆமென். கர்த்தர் உங்களை என்னை பார்த்து தான் சொல்றார், நீங்க தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய எருசலேமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சீயோனை சேர்ந்தவங்களா இருக்கிறோம். நம்ம வேலையெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும், துதிக்கணும். இதை விட ஒரு பெரிய வேலை எதுவுமே. ஆனால் நமக்கு தான் டைமே இல்லையே. நமக்கு என்ன இல்லை? ஜெபம் பண்ண டைம் இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த டைம் இல்லை, சர்ச்சுக்கு போக டைம் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து துக்கப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா. நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அல்லேலூயா. சாரி, மன்னிக்கணும். அப்போ நிறைய நேரம் நாம் துதிகளிலே நம்ம நிறைய நேரம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துவதில், தேவனை நாம் நன்றி சொல்லுவதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், ஆண்டவரை நான் இன்னுமை துதிக்கணும், நான் இன்னுமை நான் மகிமைப்படுத்தணும். எனக்கு நீங்கள் துதிக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை துதிக்கிற துதி இருக்குமானா, தேவனை நன்றி சொல்லுகிற அந்த நன்றி இருக்குமானா, உங்கள் துதி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். செய்தவைகளுக்காக நன்றி சொல்லி துதியுங்கள். செய்ய போகிற காரியங்களுக்காக தேவனை என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லி துதியுங்கள். ஆமென். ஆண்டவரே, இந்த தடையை மாற்ற போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த தடையை மாற்ற போகிறீர், எனக்கு முன்னே நீங்க போறீங்க. ஆண்டவரே, எனக்கு தயவு பாராட்ட போறீங்க. அல்லேலூயா. செய்ய போகிற காரியங்களுக்காய் முன்கூட்டி நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம். துதியில வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. துதியில ஏன் ஆண்டவர் துதிக்க சொல்றாரு? தேவனை நீ உயர்த்த உயர்த்த உனக்கு முன்பதாக இருக்கிறாது. எவ்வளவு பெரிய கோட்டையாய் மதில் சுவராய் இருந்தாலும் கர்த்தர் அதை உடைப்பான். ஆமென். துதியினாலே எரிகோ கோட்டை உடைந்தது. எனக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பதாய் தடையாய் இருந்த அந்த மதில் சுவரை கர்த்தர் உடைத்தா. எரிகோ பட்டணம், அந்த எரிகோ கோட்டை ஒரு பெரிய கோட்டை. ஜனங்க போனோம்னா சுத்திக்கிட்டு தான் போனோம். ஆனா இந்த பட்டணத்து வழியா உள்ள போயிட்டாங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டு. அல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் சுத்த வச்சாரு. ஆமா, நல்ல கவனமா பாருங்க. சில இடத்துல இந்த வழியில தான் போனோம்னா அது எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடையை உடைத்து நம்மளை முன்னேறி கொண்டு போவார். அல்லேலூயா. ஆரம்பத்துல சுத்த வச்சாரு. ஆமென். இனியும் இவங்க சுத்தனா தாங்க மாட்டாங்க. அதனால எரிகோ பட்டணம் வழியா போறதுக்கு சமாதானத்தோடு அந்த ராஜா கிட்ட பேசினா அவன் வழி விடல. அவன் தடை பண்ணினான், தடையா நின்றான், அவன் பெருமை பாராட்டினான். ஆண்டவர் பார்த்தாரு, உன் பெருமையை நான் உடைப்பேன், உன் பெருமைய உடைப்பேன். அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரிக்க முடியாம தடையாயிருந்த எரிகோ மதில கர்த்தர் உடைத்தார். துதியினால் உடையும். நீங்களும் நானும் எவ்வளவு துதிக்கிறோமோ அந்த துதியில வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பின துதிப்பாயானால் ஆவியானவர் உங்களுக்குள்ள பலன் கொண்டு எல்லா இன்னைக்கு பலவீனங்கள், எல்லா தடைகள், எல்லா விதமான காரியங்களை தேவனால உடைக்க முடியும். துதித்து பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க மூலமாய் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதிக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன? உன் வாழ்க்கையில துதி இருக்குமானா, உன் வீட்டில் துதி இருக்குமானா, தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நம்ம பார்க்கிற சங்கீத பகுதியிலேயே சில வசனத்தை வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். 147ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 13வது 14ஆம் வசனத்தை கவனிக்கலாம். நீ துதிக்கிறவங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவளா, தேவனை மகிமைப்படுத்துகிறவளா இருப்பீர்களானால் ஆண்டவர் என்ன சொல்றாரா? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
உன் வீட்டு தாழ்பால்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பலப்படுத்துகிறார். ஒரு வீட்டு பாதுகாப்பு, ஒரு உறுதி எதுன்னு சொன்னா வீட்டு தாழ்பால் தான். கடைசியா வீட்டுக்குள்ள வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யற வேலை என்ன? அல்லேலூயா. அந்த வீட்டு தாழ்பால்களை 10 தடவை என்ன பண்றோம்? செக் பண்றோம். நல்லா பூட்டி இருக்கா, நல்லா லாக் ஆயிருக்கா. ஆமென். சில பேருக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆமென். ஏன்னா எதுவும் இல்லை, அதனால திறந்த வைப்பாங்க. சில பேர் எப்போ என்ன பண்ணுவாங்க? வீட்டை லாக் பண்ணியே வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதுகாப்புக்குரிய அந்த ஆண்டவர் அந்த தாழ்பால்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்? பலப்படுத்துகிறார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். 115ஆம் சங்கீதத்தில் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். வாசிங்க 115ஆம் சங்கீதம். பதிமூணு 14. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாரா? எப்போ தெரியுமா? நீ துதிக்கும் பொழுது. நீ உங்க வீட்டில் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. கீழே இன்னும் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 147 14வது வசனம். துதிக்கிறவுடைய வாழ்க்கையில உண்டாகிற ஆசீர்வாதம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, உடைய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் சமாதானம் உள்ளவைகளை மாற்றுவார். எங்கெல்லாம் சமாதானம் இல்லை, யாரோடு சமாதானம் இல்லையோ, நீ துதிக்கும் போது, கர்த்தரை நன்றி சொல்லும் போது கர்த்தர் அதை என்ன பண்றாரா? சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அப்படின்னா உச்சிதமான கோதுமைன்னா என்னது? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமென். முதல் தரமாக இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நன்றி சொல்லணும். உங்க வீட்டுடைய தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா. பாதுகாப்பு இல்லாத உங்க வீட்டில் ஒரு பாதுகாப்பை கர்த்தரால உண்டாக்க முடியும். உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தரை உயர்த்துகிற துதி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் விட்டு விடவே கூடாது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தாவீதுனுடைய ரகசியம் என்ன? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தான். அவன் துதி எப்பொழுதும் அவன் வாயில இருந்து கொண்டே இருந்தது. நீங்க எந்த வேலை செய்தாலும் கர்த்தரை துதிக்க முடியும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நீங்க நன்றி சொல்ல முடியும். நாம் நிறைந்து கர்த்தரை துதிக்க வேண்டாம். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம மறந்துட்டோம். நிறைய நேரம் இன்றைக்கு நன்றி இல்லாமல் கூட இருந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி, இந்த மாதத்திலும் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி உள்ளவனாய், ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறவனாக, கர்த்தாவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.